குழந்தை பேறு, திருமண வரம், தோஷ நிவர்த்தி, உத்தியோக வியாபார அபிவிருத்தி, சகல நலன்களும் அருளும் லலிதா சகஸ்ரநாமம். பிரபஞ்சத்தின் மையத்தில் அமிர்த சாகரத்தின் நடுவே ஸ்ரீபுரம் எனும் ஸ்ரீசக்கர வடிவ நகரில் ராஜ தர்பாரில் ரத்ன சிம்மாசனத்தில் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி வீற்றிருக்கின்றார். அவளை சூழ்ந்து அவளது மந்திரியான மாதங்கி, படைத்தளபதியான அஸ்வாருடா, வராகி போன்ற சப்த மாதர் மற்ற மகா வித்யாக்கள் அமர்ந்திருக்கின்றனர். சந்தோஷம் பொங்கி பெருகிய வேளையில் சகல ஆன்மாக்களையும் ரட்சிக்க தேவி கருணை கொண்டாள். அதனால் ஜெகன் மாதாவான லலிதாம்பிகை உலக உயிர்கள் இன்புற்று வாழும் பொருட்டு தன்னுடைய நாமாவலிகளில் சிறந்தவற்றை வெளிப்படுத்த விரும்பினாள். அவளின் விருப்பத்தை புரிந்து கொண்ட வாக்தேவியாரான மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி, வாஷினி, விமலா, அருணா, ஜாயினி, காமேஸ்வரி போன்றோர் தொடர்ந்து பாட அம்பிகையின் சகஸ்ரநாம துதிப்பாடல் வெளியானது. அம்பிகையின் ஆனந்த கோடி திருநாமங்களில் ஸ்ரீ லலிதா என்ற பெயரே அம்பிகைக்கு உவப்பானது என்பதால் அந்த பெயரிலேயே அவள் திருநாமங்கள் 1000 கூறும் பாடலும் உருவானது. ஸ்ரீ லலிதாவை வணங்கினால் எல்லோரையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். அதனால்தான் ஸ்ரீவித்தையை போன்ற மந்திரமோ, ஸ்ரீ லலிதையை போன்ற தெய்வமோ, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ அன்றி வேறில்லை என்கின்றன ஞான நூல்கள். லலிதா என்றால் கொடி என்றும், வாக்கு, மனம், எழுத்து, எதனாலும் எட்ட முடியாத அபூர்வ சக்தி என்றும் பொருள் கூறுவர். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும் திருநாமம் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளும் அளவிட முடியாத சக்தியும் கொண்டவை. அற்புதமான இந்த துதிப்பாடல் அயகிரிவரால் அகத்தியருக்கு உபதேசிக்கப்பட்டு அவர் மூலம் பூவுலகுக்கு வந்து சேர்ந்தது என்கிறது புராணம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் ஓதுபவருக்கு இகபர சுகங்கள் யாவுமே கிட்டும், சகல யோகங்களும் சௌபாக்கியங்களும் கிட்டும். குறிப்பாக குழந்தை பேறு, திருமண வரம், தோஷ நிவர்த்தி, உத்தியோக வியாபார அபிவிருத்தி, ஆனந்தமான இல்லற வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் அதிகார பலமும் தொழில் பலமும் கிடைக்கும். சர்வ லோகங்களையும் ஆளும் பட்ட மகரிஷியான ஸ்ரீ லலிதா பதவி உயர்வும் அரசியல் எதிர்காலமும் வழங்கக்கூடியவர். நிதி அதிகாரத்தை அதிகரிக்கும் இவள் தீய சக்திகளை விலக்கி நன்மைகளை அளிக்கக்கூடியவள். மனமொன்றி இவள் திருநாமங்களை தினந்தோறும் சொல்லி வாருங்கள், சகல நன்மைகளும் பெறுவீர்கள். அம்பிகையின் திருநாமங்கள் லலிதா சகஸ்ரநாமம் அடுத்த பதிவினில் பதிவிடப்படும். மகிமை பொருந்திய லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்து அம்பிகையின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.